எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் அறுசுவை நேரம். சுத்த சேவம் அதிக சுவை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல், அதாவது கோகுலாஷ்டமி ஸ்பெஷல். நீங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து இன்னும் 2 வாரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் எங்களுக்கு வந்து சீடை வெடிக்குது, காரணம் தெரியல அப்படிங்கிறீங்க. என்னுடைய குலாப் ஜாமுன் சரியாக வரல, ரசகுல்லா சரியாக வரல, இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சுக்கணும், அதிரசம் சரியாக வரல அப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டவங்களிலேருந்து தேர்ந்தெடுத்து, அதாவது இப்போ நான் செய்கிறப்பயே உங்களுக்கு நிறைய டிப்ஸு கிடைக்கும். அதே நேரம் கடைசியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் சந்தேகங்கள் பகுதியில் உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே கிடைக்கும். இப்போ வந்து முதல் செக்மெண்ட். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால தினசரி சமையல் ஆரோக்கிய சமையல் அப்படி கிடையாதுங்க. இது ஸ்பெஷலுங்கிறப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து 2 டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். ஒன்று வந்து திணை அதிரசம், இன்னொன்று அவல் வடை. இப்போ முதல்ல வந்து திணை அதிரசம் எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். திணை அதிரசம் செய்ய தேவையான பொருட்கள்: திணை 1 அழாக்கு, பாகு வெல்லம் 200 கிராம், வெள்ளை எள் தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, நெய் 1 தேக்கரண்டி. இது வந்து திணை அதிரசம். திணை அதிரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொன்னேன், கவனமாக பார்த்தீங்க இல்லையா? இதுக்கு வந்து திணை வந்து முதல்ல சுத்தம் செய்த திணை, அதாவது வந்து மேல் தோல் நீக்கப்பட்டு நல்லா ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அழகாக அந்த மாதிரி கிடைக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற திணையை எடுத்துக்கோங்க. திணையை வந்து கழுவிட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட வந்து 4-5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை பூரா வடிச்சிட்டு ஒரு துணி மேலே பரப்பி ஆற வச்சுருங்க. அதாவது ஒரு ராத்திரி பூரா நல்லா அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் அந்த துணியை உறிஞ்சப்படும் வரை உலர வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் மிக்சியில் பொடிக்கிறது கூட ஒரு ஆர்ட்டுங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறையா செய்யணுன்னா நம்ம மிஷினை கொடுத்து அனுப்புவோம். கொஞ்சமாக 1 அழாக்கு 2 அழாக்கு சேர்த்துனாக்க அதை எப்படி பொடிக்கிறதுன்னு சொல்கிறேன். நம்ம வந்து இது நல்லா உலர்ந்திருக்கணும், ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. முதல்ல வந்து சின்ன மிக்சியில் ஒரு கையளவு போடுங்க. அதை போட்டு நம்ம பொடிச்சிட்டு சலடை வச்சுக்கோங்க, சலிச்சிக்கோங்க. அதில் மேலே கொஞ்சம் நிற்கும் இல்லைங்களா, அதை வந்து மிக்சியில் போட்டு இன்னும் ஒரு கையளவு எடுத்து போடுங்க திணையை. அதே மாதிரி திரும்ப பவுடர் பண்ணிவிட்டு சலிச்சிக்கோங்க. அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த சலடையில் நிற்கிறதோட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த திணையை சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணால் கடைசியாக ரொம்ப கொஞ்சம் தான் நிற்கும். அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போ பொடிக்கிறீங்களோ, அதாவது இன்றைக்கி பொடிக்கிறீங்கன்னாக்க இன்றைக்கே செஞ்சிடணும். ஏன்னா வந்து நம்ம எப்படி வந்து அரிசியை வந்து கழுவி உலர்த்திட்டு நம்ம திருச்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஈர அரிசி மாவுலேயே பண்ணுறோமோ, அதே மாதிரி தான் இந்த திணையும். திணை அதிரசம் வந்து அரிசி மாவில் யூஸ் பண்ணுற அதிரசத்தை விட இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்து திணை அதிரசம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம வந்து அதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். இப்போ வந்து அந்த மாதிரி மாவு பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்கணும். சலிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இதுக்கு பாகு வைக்கிற பதம் சொல்கிறேன். ஒரு அழாக்கில் அளந்தீங்கன்னாக்கா கோபுரமாக 1 வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளத்தை வந்து லேசாக துருவுனீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி 1 போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பாகு வெல்லம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்போவுமே அதிரசத்துக்கு வந்து பாகு வெல்லம் தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப வெள்ளையாக இருக்கிற வெல்லம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகு சரியாக வரலைன்னா அதிரசம் சரியாக வராது. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து பதம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த உருட்டுற பதம் உருட்டினா வந்து சரியாக அப்படியே நிற்கும். ரொம்ப வந்து கெட்டியான பாகம் வந்துடக்கூடாது. அதாவது இளம் முத்து பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு மற்றபடி நம்மளுக்கு தேவையான எள்ளு வந்து நம்ம வந்து கடைசியாக அதை பண்ணுறப்போ அதில் மேலே போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இறக்குனதுக்கப்புறமா ஜஸ்ட் நம்ம கைக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய். இவ்வளோதான் இதுக்கு பண்ணுறது. இப்போ நான் வந்து உங்களுக்கு குறைவான மெஷர்மெண்ட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் 1 கப்பு எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் வந்து நீங்கள் வந்து மாவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ 3/4 கப்பாக இருந்தீங்கன்னா 1 தலை தட்டி வரும்னு வச்சுக்கோங்க. 1 கப்பாக இருந்தீங்கன்னா கோபுரமாக வரும். இப்போ நம்ம கிலோ கணக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னாக்கா நம்ம அரிசி மாவு அதிரசத்துக்கு என்ன பண்ணுறோம், 1 கிலோ அரிசி நம்ம மாவு ஆக்கினான்னாக்க கிட்டத்தட்ட 1.25 கிலோ அளவுக்கு வந்து நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கிலோ கணக்கில் எடுக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மிஷினில் வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சி திரிச்சிங்க அப்படின்னாக்க கழுவி உலர்த்தினதுக்கப்புறம்
வேற எந்த இதுவுமே அதில் கலக்காதபடி இருக்கணுங்க. இப்போ இந்த வெல்லத்தில் வந்து எந்த விதமாகவும் மண் கிடையாது. அதனால வந்து நான் இந்த வெல்லத்தை அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். மண் இருக்கிற மாதிரி வெல்லம் இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியை எடுத்துட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. எப்போவுமே வந்து இது கரையிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விடலாம். முழுவதும் கரைஞ்சதுக்கப்புறம் அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அதாவது முழுவதும் கரைஞ்சதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான தண்ணியில் வச்சு ஒரு ஸ்டெடியாக கொதிக்க விடணும். பாகு பதம் வந்து ரொம்ப முக்கியங்க. எப்பவும் அதிரசம் பண்ணுறதுக்கு வந்து பாகு வந்து கரெக்டான பதம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடிக்கடி இப்படி கலந்து விடாதீங்க. இப்போ பாகு பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் ஆனாலும் சரி, சர்க்கரை ஆனாலும் சரி, ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? முதல்ல வந்து நல்லா கரையும். அப்புறம் லேசான பிசுபிசுப்பு வரும். அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? கம்பி பதம் வரும். இளம் கம்பி பதம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பி பதம், 2 கம்பி, 3 கம்பின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உருட்டுற பதம் வரும். அதுலேயே உருட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளம் முத்து வரும். அப்புறம் கொஞ்சம் கெட்டியான முத்து வரும். கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாராக வரும். அந்த மாதிரி தான் சர்க்கரைக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இதுக்கும். இதுக்கு வந்து அந்த முத்து பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இளம் முத்து பதம். அதாவது நம்ம உருட்டினா நிற்கணும். அதே வந்து தொய்யக்கூடாது. அதே நேரம் கெட்டியாகக்கூடாது. அதில் வந்து இன்னும் ஒரு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இப்படி பாகை வந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி விடுறப்பயே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சொட்டு சொட்டாக விடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சொட்டு அப்படியே நிற்கும். அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இறக்கி வச்சு நான் போட போகிறது இல்லைங்க. மாவு அப்படியே கொட்டி கொஞ்ச நேரம் கலந்து விட்டு அதோட சேர்ந்து வர வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறப்போ பாகுபதம் முக்கியங்கிறதுனால ஃபோன் கால் அட்டன் பண்ண போகாதீங்க. வெளியில் வந்து கதவு திறக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பதம் மாறினாலும் நம்மளுக்கு வந்து சரியாக வராமல் போகலாம். இப்படி நுரைச்சி வருது பாருங்க. அந்த நுரையை வந்து நம்ம இப்போ கலந்து விடுறப்ப கொஞ்சம் அடங்கி இப்படி அப்படியே பாகு ஒரு சேர்ந்த மாதிரி வரும். ஒரு தட்டில் நம்ம வச்சு பார்க்கலாங்க, விட்டு பார்க்கலாம். அந்த சொட்டு வந்து அப்படியே நிற்கணும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் தெரியணுங்கிறதுக்கோசம் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படி முத்து அப்படியே நிற்குது. இந்த ஸ்டேஜ் தான். இப்போ இதில் வந்து அப்படியே கொட்டிட்டு நீங்கள் வந்து அதை கலந்து விடுங்க. இப்பயே ஆஃப் பண்ண வேண்டாம். அது சேர்ந்ததுக்கப்புறமா அனுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம பாகுக்கு தகுந்த மாதிரி மாவு போடுவோம். இது அப்படியே சேர்ந்து வந்துடும் ஒன்றா. அதுக்கப்புறமா அடுப்பு அணைக்கலாம். இது ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போ வந்து மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாங்க. நம்ம கைக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் பூசிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுநாள் கூட பண்ணலாம். மாவு மட்டும் வந்து நம்ம திரிக்கிறத மட்டும் என்னைக்கு திரிக்கிறோமோ அன்றைக்கே நம்ம பண்ணணும். பாகு காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்து எப்போ வேணால் நம்ம பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆற ஆற நம்ம வந்து கையில் வந்து அது நல்லா இது பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுநாள் கூட நம்ம பொரிச்சிக்கலாம். அந்த மாவு கொஞ்சம் நம்ம கை பொறுக்க சூடு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எள்ளில் வந்து புரட்டி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் தடவிய இந்த பாலித்தீன் ஷீட்டில் தட்டிக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான காய்ச்சலில் இருக்குங்க. ரொம்ப வந்து சுடக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் குழிவாக இருக்கிறதுல பண்ணாமல் கொஞ்சம் கருவாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போடலாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. ஒரு நம்ம டிஷ்யூ பேப்பர், கிச்சன் டிஷ்யூ வச்சுருக்கோம் இல்லையா? அது வந்து ஒரு இதில் கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம போட்டோம்னாக்கா அதிகப்படியான எண்ணெய் இருந்ததுன்னா அதை எடுத்துடும். ஒவ்வொரு அதிரசமாக பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வைக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் இதில் அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம்.
திணை அதிரசம் எப்படி பண்ண சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரீகேப் சொல்கிறேன் பாருங்க. திணை சுத்தம் செய்த திணை வந்து தோல் நீக்கிய திணையை வந்து நல்லா 4-5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா முழுவதும் வடிச்சிட்டு ஒரு துணி மேலே பரப்பிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மிக்சியில் போட்டு பொடி பண்ணுங்க, சலிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு வந்து பாகு பண்ணுறதுக்கு வந்து பாகு வெல்லத்தை வாங்கிட்டு வரணும். அதுதான் உங்களுக்கு நல்லா வரும். பாகு வைக்கிறப்போ வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருக்கட்டும் வாணலி. அதை வந்து ஸ்டெடியாக கொதிக்க விடுங்க. அது வந்து கொதித்து உங்களுக்கு வந்து ஒரு இதில் விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பண்ணாக்க முத்து பாகு வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த மாவை கொட்டிட்டு உடனே வந்து ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு செகண்ட் அதை வந்து சேர்ந்து வர மாதிரி குறைச்ச தண்ணியில் கலந்து விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதோடு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளை வந்து வெள்ளை எள்ளை வந்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து தட்டிட்டு அதுக்கு மேலே வந்து எள்ளை தூவிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து திணை அதிரசம் செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்த ரெசிபி நான் செஞ்சு காமிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் அறுசுவை நேரம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து அவல் வடை. பொதுவாக கிருஷ்ணருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவல் ரொம்ப பிடித்தமானதுன்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த அவலில் வந்து நம்ம விதவிதமான, அதாவது பாயசம் செய்வோம், உருண்டை செய்வோம், புட்டு செய்வோம், அல்வா செய்யலாம், பல விதமாக செய்யலாம். இன்னைக்கு வந்து நான் அவலில் வடை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்க. கெட்டி அவல் 1 அழாக்கு, பட்டாணி பருப்பு 1/2 அழாக்கு, இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்த விழுது, சிகப்பு மிளகாய் 2, உப்பு தகுந்த அளவு, மிக பொடியாக அரிந்த முட்டைக்கோஸ் 100 கிராம், அரிந்த கொத்தமல்லி தழை 1/2 கட்டு, எண்ணெய் பொரிக்க தகுந்த அளவு. பொதுவாக நம்ம வந்து உளுந்து வடை வந்து எல்லாரும் பண்ணுறது வழக்கம். மசால் வடை பண்ணுவோம். மசால் வடைக்கே கூட கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து கடலைப்பருப்பு பாதியும் பட்டாணி பருப்பு பாதியும் போடுவாங்க. அது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு வந்து இந்த அவல் வடைக்கு 1 அழாக்கு அவலை வந்து நல்லா கழுவி மண் போக கழுவிட்டு புழிந்து எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி, அதாவது இப்படி நம்ம வடித்து பார்த்தா கொஞ்சம் நிற்கணும், அந்த மாதிரி தண்ணி போட்டு தண்ணி அதெல்லாம் இருக்க விட இன்னும் குறைவா கொஞ்ச நேரம் வச்சுருங்க. பருப்பு மட்டும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் முழு பச்சை பட்டாணி போட்டாலும் நல்லா இருக்குங்க. அதை வந்து அதிக நேரம் ஊற வைக்கணும். இஞ்சி பச்சை மிளகாய் விழுது ஆக்கி வச்சுக்கோங்க. சிவப்பு மிளகாவும் இதை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். 1-2 சிவப்பு மிளகாய், அதை அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. எப்போவும் வந்து நம்ம வெங்காயம் சேர்ப்போம் இல்லையா? பண்டிகை நாளில் வெங்காயம் சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக வந்து முட்டைக்கோசை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். இப்போ இது ஊற வச்சதெல்லாம் வச்சாச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து சிவப்பு மிளகாய் போட்டுக்கிறேன். இதுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல இதை வந்து லேசாக ஒரு தடவை திருப்பிட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஊற வச்ச பட்டாணி பருப்பு சேர்த்துருக்கேங்க. லேசாக ஒரு தடவை திருப்பிட்டு இப்போ இதுலேயே ஊற வச்ச அவல் சேர்த்துடலாம். இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வந்து இஞ்சி பச்சை மிளகாய் விழுது, சிவப்பு மிளகாய் போட்டதுனால இது எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம வடை தட்டி போடணும். நம்ம கையிலேயே போடுறதா இருந்தால் இப்போ கையிலேயே இப்படி தட்டிட்டு நம்ம மசால் வடையெல்லாம் போடுற மாதிரி தான் இப்படி தட்டிக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டு பாருங்கள். இப்போ உடனே மேலே வருது. இது போட்டுடலாம். கொஞ்சம் அது வந்து எண்ணெயில் உடனே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அது
மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா வேக விட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. பண்டிகைன்னு நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டோம். அதே நேரம் நம்ம வந்து அவலில் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. எப்போ வந்து ஸ்வீட்டே பண்ணுறோம், சேவரி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ அவல் வடை பொரிச்சு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. சர்வ் பண்ணிடலாமா? கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிவிட்டு சுவாமிக்கு முன்னால் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இது வந்து சுட சுட தான் சாப்பிடணும் இல்லைங்க, ஆறுனா கூட நல்லாயிருக்கும் இந்த வடை. அவல் வடை எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல வந்து பட்டாணி பருப்பை வந்து கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அவலை வந்து நல்லா மண் போக கழுவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதாவது நம்ம வடித்தா கொஞ்சமாக தெரியணும் அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. முட்டைக்கோசு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுக்கோங்க. 2 சிவப்பு மிளகாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தகுந்த அளவு உப்பு. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து சிவப்பு மிளகாவும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு பட்டாணி பருப்பை சேர்த்து லேசாக திருப்புங்க. கொஞ்சம் அது ஒன்றும் குத்தலமாக அரைச்சதுக்கப்புறமா அவலை சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கணும். அது கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்துருங்க. அதோடு வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை, முட்டைக்கோசு, இஞ்சி, பச்சை மிளகாய் விழுது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து மசால் வடை மாதிரி இதை தட்டிட்டு அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவல் வடை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அதுக்கப்புறமா சமையல் சந்தேகங்கள். வெல்கம் பேக் டு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் அறுசுவை நேரம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சமையல் சந்தேகங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது சமையல் சந்தேகங்கள். முதல்ல கடிதம் எழுதியிருக்காங்க ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க மயிலாப்பூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து மேடம் நான் நிறைய ப்ரோக்ராம் பார்க்குறது வழக்கம். முதல்லலாம் வந்து அழாக்குன்னு சொல்லுவோம் வீட்டில். இப்போ வந்து கப் அப்படின்னு சொல்கிறீங்க. கப்புன்னா என்ன, அழாக்குன்னா என்ன, இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இதை வந்து நிறைய பேருக்கு வந்து யங்ஸ்டர்ஸுக்கு இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். அந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அழாக்கு அப்படிங்கிறப்ப வந்து 1 லிட்டரில் வந்து 5 அழாக்கு கொள்ளளவாக இருக்கும். அதாவது 200 ml தண்ணி அளந்தாக்க ஒரு அழாக்குன்னு சொல்லுவான். இப்போ நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கப்பு பார்த்திங்கன்னா அதே 200 ml கொள்ளளவு தான். அதே யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து கப்புன்னு சொல்லுவாங்க, டீ கப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 150 ml தான் கொள்ளும். அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த மெஷரிங் கப் வாங்குறப்ப நம்ம இந்தியன் கப்பாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் பொதுவாக நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் அளக்கிறப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட குறைச்சா இருந்தால் பரவாயில்ல, நம்ம பார்த்து அளந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பேக்கிங் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து கரெக்டான வெயிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து நீங்கள் அந்த கரெக்டான கப்பு உபயோகப்படுத்தினா சரியாக வரும். இதுவே வந்து டீஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தேக்கரண்டின்னு அந்த காலத்துலேருந்து சொல்கிறது தான் பழக்கம். டீஸ்பூன் அப்படிங்கிறப்ப வந்து 5 ml தண்ணி கொள்ளும். அதாவது 5 கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரையும் உப்பும் அளந்தாக்கா 5 கிராம் அளவு இருக்கும். அது வந்து தலை தட்டி அளக்கணும். அதுவே மேஜை கரண்டி டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறப்ப 3 டீஸ்பூன் சேர்ந்தது வந்து ஒரு மேஜை கரண்டி 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப்பும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அதாவது எந்த அளவுக்கு இது, அதாவது 3 டீஸ்பூன் சேர்ந்தது வந்து ஒரு மேஜை கரண்டி. பேக்கிங் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து தலை தட்டி அளந்தால் தான் உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும். இப்போ அடுத்த கேள்வி வந்து கும்பகோணத்துலேருந்து மாலதி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நான் குலாப் ஜாமுன் செஞ்சாக்கா வந்து அது வந்து ஒன்று உடஞ்சி போயிடுது, இல்லைன்னா வந்து உள்ளே குழிஞ்ச மாதிரி ஆகிடுது, இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து உள்ளே கெட்டியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து
கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து எனக்கு மத்தியில கெட்டியா வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து அது அப்படியே வந்து அலண்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெடிமிக்ஸ் வாங்கி பண்ணா வந்து சம்டைம்ஸ் சரியா வரமாட்டேங்குது. ஒரு சில தடவை சரியா வருது அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்க வந்து இப்ப நான் வந்து ரெடிமிக்ஸ்க்கு ஒரு கணக்குன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரெடிமிக்ஸ் வாங்கினா கூட அது வந்து அதில டேட் பாருங்க. ரொம்ப பழைய ஸ்டாக்கா, புது ஸ்டாக்கான்னு சொல்லிட்டு. அதில வந்து கொடுத்த படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சல்லடையில வந்து சலிச்சுக்கோங்க. ஏன்னா அதில வந்து பால் பவுடரும், மைதாவும் சேர்ந்திருக்கிறதுனால கட்டி தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத ஒரு தடவ நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சுட்டு அதில வந்து நீங்க தண்ணி சேர்க்கிறப்போ வந்து கரெக்ட்டா சேர்க்கணுங்க. ரொம்ப பதமா மாவு பிசையணும். ரொம்ப நேரம் அழுத்தி பிசையக்கூடாது. நம்ம அத கை விரலால அப்படி பிசையிறப்போ அது ஒண்ணு சேர்ந்து வரணும். உருட்டுனீங்கன்னா வந்து உடையக்கூடாது. அந்த மாரி ஒரு ஸ்டேஜ். அடுத்ததா நீங்க வந்து முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகு வைக்கிறப்ப அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம உருட்டதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு மிதமான காய்ச்சல்ல வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் வந்து சர்க்கரையிலோட தண்ணி சேர்த்துட்டு நம்ம பாகு பிசுபிசுப்பான பாகு பதம் இருக்கணும். பொதுவா வந்து சர்க்கரை எவ்வளவோ அதே அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். அதாவது கொஞ்சம் நீர்க்க இருந்தா தான் நல்லாயிருக்கும் இந்த மாரி ஜாமுன்கெல்லாம். அ ஒரு அதாவது 2 அழாக்கு, 3 அழாக்கு எடுத்துட்டீங்கன்னா 600 எம்எல் தண்ணீர் சேர்க்கணும். முதல்ல வந்து தண்ணி நல்லா வந்து அதோட சர்க்கரை சேர்த்து நல்லா பாயில் பண்ணுங்க. கையில தொடுறப்ப பிசுபிசுப்பு இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுவும் சூடா இருக்கணும். நம்ம பொரிக்கிறப்ப இந்த பக்கம் எண்ணெய் சூடா இருக்கணும். ஏன்னா இது வந்து முதல்லயே பாகு வச்சுட்டு அது கோல்டா இருந்ததுனாக்க, இத சூடா பொரிச்சுட்டு அது ஜில்லுன்னு இருக்கிற பாகுல போட்டீங்கன்னா, அது வந்து உள்ள வந்து ஒரு குழி மாதிரி அப்படி விழுந்துரும். அதுவே வந்து நீங்க மாவு பிசையிற பதம் ரொம்ப முக்கியம் சொன்னேன் இல்லையா? மாவு பிசையிறப்போ வந்து ரொம்ப கெட்டியா பெசஞ்சிட்டேன்னா பெசஞ்சீங்கன்னா கூட, இதில போடுறப்ப வந்து உள்ள வந்து கெட்டியா மாவு நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எண்ணெய் காய்ச்சல்ல வச்சீங்கன்னா, மேல வந்து சீக்கிரம் ப்ரவுன் ஆயிடும். உள்ள வேகாது. இன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸ்பெஷல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து திணை அதிரசமும், அவல் வடையும். நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. நீங்க செஞ்சு பார்த்ததுக்கும் எழுதலாம். உங்களுடைய சந்தேகங்களையும் எழுதலாம். நீங்க உங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32. இமெயில் மூலமாக தெரியப்படுத்த வேண்டிய முகவரி அறுசுவை நேரம் @jayanetwork.in. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு ஸ்பெஷலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்களிடமிருந்து உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.